வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக தற்பொழுது எம்எல்ஏக்களும் களம் இறங்கிவிட்டார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியை நம்பி எந்த ஒரு பயனும் இல்லை என்பது புரிந்துவிட்டது. காரணம், கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தது. அதிமுகவின் சரியான கூட்டணி இல்லாதது, தேர்தல் வியூகங்கள் சரியாக அமையாமல், ஆலோசனை கள ஆய்வு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களது மோதல், அதிமுகவின் தொண்டர்களது மனக்கவலை, பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது கூட்டம் இல்லாமல் அதிமுகவின் வேட்பாளர்கள் தவிப்பது அனைத்தையும் சுட்டிக்காட்டும் பொழுது அதிமுக ஒன்றுபட்டால்தான் விடிவு பிறக்கும் என்பதற்கேற்ப தென்மாவட்ட எம்எல்ஏக்கள் 24 நபர்கள் ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு சென்று தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள். மேலும் தென் மாவட்ட ஆதரவாளர்களை அழைத்து மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றை போட உள்ளதாகவும், இதில் சசிகலா மற்றும் பாஜகவை சார்ந்த சில முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளையும் அழைத்து பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஓபிஎஸ் அவர்கள் பயணம் வெற்றியடைந்தால் நிச்சயம் அதிமுகவின் தொண்டர்களே அதிமுகவின் தலைமையை ஓபிஎஸ்ஸிடம் கொடுப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகி என்றும், சசிகலாவிற்கு செய்த துரோகத்தை விட ஜெயலலிதா அவர்களது துரோகத்திற்கு இவர் மெரிய ஆளாக மாறிவிட்டார் என்றும், அவரது பொதுச்செயலாளர் பதவியை தட்டி பறித்துவிட்டார் என்றும், நிரந்தர பொதுச்செயலாளர் என்ற கொள்கையை இவர் தடை செய்து மீண்டும் புதிய கொள்கையை உருவாக்கியவர் எடப்பாடி என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடப்பாடி மீது முன்வைத்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். தொண்டர்களது விருப்பமும் இதுதான் என்று தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் கூறி வருகிறார்கள். சட்டப்பேரவையில் 2 நாட்களில் அதிமுகவின் செயல்பாடுகள் உற்சாகத்தை அளித்தாலும் மக்கள் மத்தியில் வேட்பாளர்களுக்கு பின்னால் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி சென்றால் சுயேட்சை வேட்பாளர்கள் என்று நினைத்து விடுவார்கள் என்ற அச்சம் தற்பொழுது வந்துவிட்டது என்றும், தற்பொழுது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் தோல்விதான் என்றும் சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு வருகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்று அரசியல் வட்டாரங்கள் செயல்படக்கூடிய கருத்துக்களை முன்வைத்து ஓபிஎஸ்ஐ சந்தித்து